ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோதை ஸ்டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சேமியா கேசரி செய்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சேமியா கேசரியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சேமியா 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி, திராட்சை, வாசனைக்கு ஏலக்காய், கேசரி பவுடரை கொஞ்சோண்டு நான் தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சேமியானா நம்ம 2 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் கடாயை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கடாயில் போட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும். இப்போ நான் இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ண போகிறேன். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிற ஸ்டேஜில் திராட்சையும் அதில் ஆட் பண்ணுங்கள். திராட்சை நல்லா நெய்யை குடித்து பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். முந்திரி நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த நெய்லையே நான் சேமியாவை ஒரு 2 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். வறுத்த சேமியாவாக இருந்தால் இந்த ப்ராசஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் சேமியாவும் கரெக்டாக மிக்ஸ் ஆகி ஒரு சேம் லெவலில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்க சுகரை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சேமியா தளன்னு கொஞ்சம் நீர்த்து வரும். இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் தூளை சேர்க்குறேன். இது நம்ம கேசரிக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் நான் தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கேசரிக்கு நல்ல கலரை கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்து ஒரு திக் கன்சிஸ்டன்ட்க்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் முந்திரியையும் திராட்சையும் ஃபைனல் டச்சிங்காக ஆட் பண்ணி நம்ம சேமியாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுவையான கமக்கமக்கும் அட்டகாசமான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேசரியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சுவையான கேசரி சாப்பிட நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஸ்வீட் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்திடலாம். ரொம்ப சுவையான அட்டகாசமான சேமியா கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching this video. Bye.